மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய பலன்களை தரும். காரணம் என்னவென்றால் சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானாதிபதி. இந்த யோகஸ்தானாதிபதி உச்சமாகும் போது என்ன ஏற்படுகிறது என்றால், உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோகம் இருந்தால் தான் நடக்கும். எனக்கு கல்யாணமாகிற யோகம் வந்துருச்சா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் வந்துருச்சா, வெளிநாட்டு யோகம் வந்துருச்சா, எனக்கு அது வந்துருச்சா இது வந்துருச்சா, எல்லாமே நம்ம எதை பண்ணி கேட்குறோம்? நம்ம யோகங்களை வைத்து தான் சொல்லுகிறோம். ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறீங்க, அந்த காரியத்தை ஒப்படைச்சு அந்த காரியம் உங்களுக்கு நீங்க ஒரு தொழில் தொடங்குவதற்கான மிகச்சரியான சமயம் என்றால் அது இதுதான். ஏனால் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு 10 குடையவனும் அதே சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் 10 குடையவனாக இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பயிற்சி வருகின்ற ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் தான் 29ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. 29ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். சுக்கிர பகவான் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மீனராசிக்கு சுக்கிர பகவான் சென்று உச்சம் பெறும் பொழுது, என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கிறத தரவர் யாருன்னா அது சுக்கிர பகவான் தான். ஒழுக்கம், நீதி, நேர்மையெல்லாம் குரு பகவான் தருகிறார். நியாயம், வாய்மை, தூய்மை எல்லாம் சனி பகவான் தருகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் உண்டு. இப்போ புதன் பார்த்திங்கன்னா வியாபாரம், அதிர்ஷ்டம், அறிவு, புத்தி எல்லாம் தருவார். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் உச்சமானால் வீட்டுக்குள்ளே, குடும்பத்தில், பர்சனலாக குடும்ப உறவுகளுக்குள்ளே சந்தோஷம் வரும். ஒன்று, காதல் விஷயங்களில் சந்தோஷங்கள் வரும். ஒரு மனைவியோட, காதலியோட நீங்கள் அன்பாக இருக்கும்போது அந்த காதல் சந்தோஷம் என்பது ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஃபாரின் யோகங்கள் போன்றவைனா சுக்கிர பகவான் தர்ற யோகங்கள் தான் இதெல்லாம். அதாவது மிடுக்கான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை என்பதை தருபவர் சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் உச்சமடைவது எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 7 கூடியவராக சுக்கிர பகவான் விளங்குவதால் சுக்கிரன் உச்சமாவது என்பது என்னன்னா, அந்த திருமண வாழ்க்கைங்கிற செஷனே இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை, இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இல்லை, இனிமேல் ஆக போகுது. காதல் வாழ்க்கை நல்லா இனிமேல் ஆக போகுது. சினிமா படம் எடுக்கிறேன், நான் குறும்படங்கள் பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு எப்படி வரும், இனிமேல் நல்லா வரும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். இந்த சுக்கிர பகவான் இப்போது நான் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கும்போது நான் ஆட்சி பெற்று அமர்ந்து விடுகிறேன். ஆனால் நான் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, அதாவது என்னுடைய நண்பனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது உச்சம் பெறுகிறேன், அதாவது அளவு கடந்த சந்தோஷம் பெறுகிறேன். ஸோ நான் எனக்குரிய கம்பெனியில் என் மேலதிகாரியை சந்திக்கும் பொழுது நான் நீச்சம் அடைகிறேன், பேச முடியாதவனாக அவர் சொல்கிறத கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்பொழுது உச்சம் என்பது என்னவென்றால் அளவுக்கு அதிகமான பலன்களை தருவது உச்சம் என்று அறியப்படுகிறது. சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்னெல்லாம் நற்பலன்களோ அந்த பலன்கள்லாம் வாரி 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 தரப்போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்க போகுது, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற அனுகிரகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார் இந்த சுக்கிர பகவான். யாருக்கு என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தான் உங்களுக்கு தான் சுக்கிர பயிற்சி. காரணம் என்னவென்றால், எப்பயுமே சார் போங்க சார் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது நீங்கள் இதே தான் சொல்லுவீங்க, உங்கள் ராசி சூப்பர்ம்பீங்க, அப்புறம் அப்படியே போய் அவன் ராசிக்கு போய் அவன் ராசி சூப்பர்ம்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய பலன்களை தரும். காரணம் என்னவென்றால் சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானாதிபதி. இந்த யோகஸ்தானாதிபதி உச்சமாகும் போது என்ன ஏற்படுகிறது என்றால் யோகங்கள் பெருகுகிறது. யோகங்கள்னா என்ன சார்? உலகத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோகம் இருந்தால் தான் நடக்கும். எனக்கு கல்யாணமாகிற யோகம் வந்துருச்சா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் வந்துருச்சா, வெளிநாட்டு யோகம் வந்துருச்சா, எனக்கு அது வந்துருச்சா இது வந்துருச்சா, எல்லாமே நம்ம எதை பண்ணி கேட்குறோம்? நம்ம யோகங்களை வைத்து தான் சொல்லுகிறோம். ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறீங்க, அந்த காரியத்தை ஒப்படைச்சு அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் அந்த யோகம் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த யோகம் அவருக்கு இல்லைனால் அவருக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த யோக ஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது தெய்வ அனுகிரகத்தால் சகலவிதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அந்த யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் அந்த யோகாதிபதி உச்சமாவதனுடைய பலன்கள். யோகாதிபதி நீங்கள் ஒரு தொழில் தொடங்குவதற்கான மிகச்சரியான சமயம் என்றால் அது இதுதான். ஏன்னால் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு 10 குடையவனும் அதே சுக்கிரன் தான். 10 குடையவனும் அதே சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் 10 குடையவனாக இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. நீங்கள் தொழிலில் ஒரு ரூபா போடுறீங்கன்னா 2 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் எதை பண்ணாலும் உங்களுக்குரிய கெயின் என்பது அதில் கன்ஃபார்ம் ஆகுது. நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படியாவது ரத்தத்தை
அடமானம் வச்சாவது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். நம்ம ஒய்ஃப் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வித்துடுறோம், நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதற்குரிய ரிட்டர்ன்ஸ் வருதா என்றால் அதான் யூனிட் ஃபோக்கஸ். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதாங்கிறத பார்த்துட்டு அந்த முடிவு எடுங்க. அதான் மிக முக்கியமான விஷயமே. இந்த முடிவை நான் எடுத்துட்டேன், இந்த முடிவு எனக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இதை தான் நம்ம பார்க்கணும். அந்த பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது எது தருது என்றால் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 5-10 சுக்கிரன் உச்சமாவது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பை தருகிறது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5-10 சுக்கிர பகவான் யோகஸ்தானாதிபதி உச்சமடைவதால் பெண்கள் சம்மந்தப்பட்ட, அடிக்கடி நான் சொல்லுவேன், பொட்டிக் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி உங்களுடைய விலை உயர்ந்த நகைகள், மேக்கப்பு, சலூனு, ஸ்பா போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். என்றைக்குமே யோகம் நல்ல யோகம்னு பேர். யோகம் நல்லா இருந்தால் நீங்கள் எதை தொட்டாலும் நல்லா இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு காரியத்தை பண்ணால் கூட அது மாபெரும் வெற்றியை தரும். யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம இவ்வளோ பெரிய ஆளாகும்னு சொல்லி. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆளாக்குறதே எதுனா அவங்களுக்குரிய கிரகங்கள் நல்ல நேரம். வைதிஸ் கொலவரி சாங் வரும்போது அனிருத் நினச்சி பார்த்துருப்பாரா நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைக்கும்னு. நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு விஷயமே எடுத்துக்கங்க. நம்ம நடன புயல், நடிப்பு அரக்கன், அவரை பார்க்கும்போது தான் நினைப்பேன், சும்மா எல்லாரும் தான் பண்ணுறாங்க, அவர் தான் பண்ணுறார். அவர் தன்னைத்தானே ரொம்ப நம்பினார், அடுத்த லெவலுக்கு போயிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். எதையுமே வந்து அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுங்கிறது நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பொறுத்து. நீங்கள் வேறு எதையும் நம்ப வேண்டாம், நீங்கள் உங்களை நம்புங்க. 5 கூடியவன் 3ஆம் வீட்டில் உச்சமடைவது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். இருந்தபோதும் 5ன்னா குழந்தைகள், அது 3ஆம் இடம் என்பது மறைவுஸ்தானம். அப்போ என்ன ஆகும்னா குழந்தைகள் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துடுறது. வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க. இந்த மாதிரி நல்லா படிப்பேன் சார், நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் என் பொண்ணு படிக்கலைன்னு சொல்லி யாராவது சொல்லும்போது நம்ம கையை கட்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. சாரி மேடம், நான் படிக்க வைக்கிறேன், நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், என் தப்பு தான், எனக்கு நேரம் இல்லை என்று கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. நான் மீன்ஸ் நாம். அப்போ 5 குடையவன் பிள்ளைகள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் பெற்றோர்களே பொறுப்பு. சில குழந்தைங்க லவ் பண்ணுறாங்க, சில குழந்தைகள் என்ன உங்கள் பையனை பார்த்தேன் அங்கே சிகரெட் பிடிச்சிட்டு வாசலில் நிற்கிறாருப்பாங்க. அந்த அப்பா மனசு எப்படி துடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னடா இது, நம்ம பிள்ளை இப்படி பண்ணுறானே, நம்ம பையன் வந்து சிகரெட் பிடிக்கிறானே, நம்ம பையன் வந்து இது பண்ணுறானே அதை பண்ணுறானே. இதை சொல்லும் போது ஒரு கதை ஞாபகம் வருது. ராம்ஜி சார் பதிவுன்னா கதை இல்லாமையா? நல்லா புரிஞ்சுக்கணும். மகர ராசியை சேர்ந்த ஒருத்தர் போய் ஒரு பேராசிரியர், ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு 22 வயசு பையன் இருப்பான். அவன் சிகரெட் அடிக்கிறான். இவரால் தாங்க முடியல. அவன்கிட்ட போய், தம்பி இப்படி சிகரெட்டு குடிக்கிறியப்பா, நல்லா வாழ வேண்டிய வயசில் இப்படி சிகரெட்டு பிடிக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன், உனக்கு என்னான்னு கேட்டிருக்கான். உடனே இல்லை, ஒரு சிகரெட்டு எவ்வளோப்பா? ஒரு சிகரெட்டு 20 ரூபா, 15 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? ஒரு நாளைக்கு நான் 20 சிகரெட்டு குடிப்பேன். 20, 15, 300 ரூபா. அது கணக்கு போடுறாரு. அப்படின்னா மாதம் 9,000 ரூபா. அப்போ 10 மாதம் வந்து 90,000 ரூபா. ஒரு வருஷம் 1 லட்சம் ஆகிடுது. எத்தனை வருஷமாப்பா சிகரெட்டு பிடிக்கிற? நான் 15 வருஷமாக பிடிக்கிறேன். அப்போ 15 லட்ச ரூபா நீ காசு வச்சுருக்கணுமே. 15 லட்ச ரூபாய் இப்படி புகையா விட்டு அடிச்சிட்டியப்பா, இது நியாயமா என்று கேட்கிறார். அப்போது அந்த பையன் அதுக்கு பதில் சொன்னானா? என்ன பதில் சொன்னான்னா, சரி சார், நீங்கள் தம் அடிப்பீங்களா? அடிக்க மாட்டேன். அப்படின்னா ஒரு 60 லட்சம் பணம் வச்சுருக்கணுமே, நீங்கள் அந்த பணம்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டாராம். அதாவது சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீ சிகரெட்டு பிடிச்சா உடம்பு கெடுன்னு ஒரு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லாமல் நீ சிகரெட்டு பிடிச்சா போல பணத்தை சேர்த்தலாமே, அதை சேர்த்தலாம். அவன் திருப்பி கேட்குறான், உனக்கு 70 வயசு ஆச்சு, நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்குறான். ஸோ அதுதான் 5 கூடியவன் 3ஆம் வீடு. குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லது சொல்ல போவீங்க, அதை சாஃப்டாக சொல்லுங்கள். இங்கே பாருப்பா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படி சொல்லுங்கள். அவனை அதே ஒரு வெறி கொண்டு ஊரை விட்டு ஓடுறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்க. ஸோ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.